Hi all, welcome to Sparks Academy. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் கைனடிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் டெஸ்ட் 3க்கான டிஸ்கஷன் அப்படின்றது பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபிளெக்சிபிள் மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் இஸ் பேசிக்கலி வாட் டைப் ஆஃப் மெத்தட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிளெக்சிபிள் மேட்ரிக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் மெத்தடாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ ரெண்டு தியரம் வந்து இப்போ நம்ம பார்த்துருப்போம். காஸ்டிகலானஸ் தியரம் 1 அப்படின்றது நமக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடை பேஸ் பண்ணியிருக்கும். அட் த சேம் டைம் காஸ்டிகலானஸ் தியரம் 2 அப்படின்றது நமக்கு ஃபோர்ஸ் மெத்தட் அனாலிசிஸ் பேஸ் பண்ணியிருக்கும் ரைட்டுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபோர்ஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட் டைப் மெத்தட் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ ஃபோர்ஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காலம் அனாலஜி மெத்தட். ஓகேவா. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ ஃபோர்ஸ் மெத்தட் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா காலம் அனாலஜி மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பார்சியல் பேலன்சிங் இன் லொக்கோமோட்டிவ் ரிசல்ட்ஸ் இன் வாட் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ ஒரு லொக்கோமோட்டிவ்ல பார்சியல் பேலன்சிங் பண்றது மூலமா என்னெல்லாம் நமக்கு ஆகும் அப்படின்னா ஹேமர் ப்ளோ அண்ட் வேரியேஷன் ஆஃப் ட்ராக்டிவ் எஃபோர்ட் அண்ட் ஸ்வேயிங் கப்பல் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க, த பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் தி ரெஸ்பிரோகேட்டிங் பார்ட்ஸ் ஆஃப் அன் இன்ஜின் இஸ் நெசசரி வென் இட் டர்ன்ஸ். ஓகேவா. ஸோ அதாவது ஒரு ரெஸ்பிரோகேட்டிங் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஜினில் அங்கே நமக்கு எப்போ வந்து பேலன்சிங் தேவைப்படும் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. எந்த ஸ்பீடில் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும் டர்ன் ஆகும்போது ரைட்டுங்களா. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீடில் டர்ன் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணணும், அந்த பேலன்சிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ரைட்டுங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபிஃப்த் கொஸ்டின், த ரெஸ்பிரோகேட்டிங் மாஸ் இஸ் பேலன்ஸ்டு வென் பிரைமரி ஃபோர்ஸஸ் வாட் அப்படின்றது ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்டு பை தி மாஸ் வந்து சிஎம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் தீட்டா, அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து அன்பேலன்ஸ்டு பை தி மாஸ் இஸ் ஈக்குவல் டு சிஎம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் தீட்டா, and balanced by the mass is equal to 1 minus CMR omega square cos theta, and unbalanced by the mass is equal to 1 minus C into CMR omega square cos theta அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது கொடுத்துருக்கிறதுல எது வந்து கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ பேலன்ஸ்டு பை த மாஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CMR omega square cos theta அப்படின்றது கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ அட் த சேம் டைம் அன்பேலன்ஸ்டு பை த மாஸ் வந்து நமக்கு 1 minus C into CMR omega square cos theta அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 and 4 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து ஃபிஃப்த் ஒனுக்கு கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, a single cylinder reciprocating engine works with a stroke of 320 mm, mass of reciprocating parts is 45 kg and mass of revolving parts is 35 kg at crank radius. If 60% of the reciprocating parts and all the revolving parts are to be balanced, then the balancing mass required at 300 mm radius is merely what அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இங்கே பிரைமரி ஃபோர்ஸஸ் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லைங்களா. எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் தீட்டா அப்படின்றது பார்த்துருப்போம். அட் த சேம் டைம் செகண்டரி ஃபோர்ஸ் அப்படின்றது எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை என் அப்படின்றது பார்த்துருப்போம் ரைட்டுங்களா. ஸோ இங்கே ஃபார் பிரைமரி பேலன்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபார் பிரைமரி பேலன்சிங் கிவ் அ மினிட். For primary balancing, m into r into omega square cos theta is equal to b into omega square cos theta இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதில் நமக்கு cos theta கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மீதி m into r is equal to b into b அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதில் நமக்கு மாஸ் ஆஃப் ரெஸ்பிரோகேட்டிங் பார்ட்ஸ் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 kg கொடுத்துருக்காங்க. ரிவால்விங் பார்ட்ஸ் அப்படின்றது 35 kg கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரெஸ்பிரோகேட்டிங் பார்ட்ஸ் அப்போ வந்து பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் 45 into 0.6 தட் மீன்ஸ் 60% நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 45 into 0.6 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 27 kg அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ மாஸ் பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ்டு மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் நமக்கு இன்னொரு மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரிவால்விங் பார்ட்ஸ் வந்து 35 kg கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 27 + 35 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இந்த 62 தான் என்ன அப்படின்னா டோட்டல் மாஸ் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டோட்டல் மாஸ் வந்து 62 kg. ஓகேவா. ஸோ இங்கே வந்து நமக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரோக் லென்த் அப்படின்றது கொடுத்துருக்காங்க 320 mm அப்படின்ற ஸ்ட்ரோக் லென்த் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ரேடியஸ் ஆர் அப்படின்றது ஃபைன் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ அப்போ 2 into r தான் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரோக் லென்த்தாக இருக்கும். அப்போ r is equal to l divided by that means ஸ்ட்ரோக் லென்த் divided by 2 இருக்கும். ஸோ அப்போ r நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா r is equal to 160 mm அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா. 160 mm அப்படின்றது கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம், ஸோ 300 mmக்கு எவ்வளோ பேலன்சிங் பண்ணணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ b into 300 ரைட்டுங்களா. b into 300 that is equal to 62 into
160 ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் போடுறோம். m into r is equal to b into b ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்ம b ஃபைன் பண்ணிடலாமா. 62 into 160 divided by 300 ரைட்டா. ஸோ இதை நம்ம ஃபைனலாக சால்வ் பண்ணி வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 33.06 கிலோகிராம் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 33.1 ஓகேவா. ஸோ 06 ரவுண்ட் வேல்யூ 1 எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. So next one பாருங்க, 7th question. The tractive force is maximum or minimum when the angle of inclination of the crank to the line of stroke is equal to what degree அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ tractive force அப்படின்றது மேக்ஸிமம் அல்லது மினிமமாக இருக்கக்கூடியது எந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா 225 டிகிரி அண்ட் 315 டிகிரியா இருக்கும் ஓகேங்களா. இதே இது ஸ்வேயிங் கப்பல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படின்னா 45 டிகிரியா இருக்கும், இல்லை அப்படின்னா 225 டிகிரியா இருக்கும் ரைட்டுங்களா. ஸ்வேயிங் கப்பல் அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா என்ன இருக்கும், மேக்ஸிமம் அல்லது மினிமம் வந்து 45 டிகிரி அல்லது 225 டிகிரியா இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ 7th ஒன் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ இங்கே நமக்கு ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா 225 டிகிரி அல்லது 315 டிகிரி அப்படின்றதா இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின் பாருங்க. A vibrating system consists of mass of 50 kg, a spring with a stiffness of 30 kN per meter and a damper. If damping is 20% of the critical value, the natural frequency of damped vibration will be அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன ஈக்குவேஷன் படிச்சிருப்போம், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி தான் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் இன்டூ 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர் ரைட்டுங்களா. ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர் அப்படின்ற ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருப்போம் ரைட்டுங்களா. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா சீட்டா அப்படின்றது ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ டேம்பிங் ரேஷியோ சீட்டா அப்படின்றது நமக்கு சி டிவைட் பை சிசியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாஸ் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 50 கிலோகிராம் சொல்லியிருக்காங்க ரைட்டா. அதே மாதிரி கே ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். ஸோ அதை வந்து நியூட்டன் பெர் மீட்டருக்கு மாற்றிக்கோங்க ரைட்டுங்களா. ஸோ அட் த சேம் டைம் நமக்கு சி சீக்வல் நமக்கு எவ்வளோ சொல்லிட்டாங்க 0.2 சிசின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ சி டிவைட் பை சிசி நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 0.2 கிடைக்குமா. இதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அப்போ சீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், டேரக்டா 0.2 அப்படின்றது கிடைச்சிடும் ரைட்டுங்களா. ஸோ ஃபார் சிஸ்டம் வித் டேம்பிங் அப்படின்னா நமக்கு என்னது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், இந்த ஒமேகா என் அப்படின்றது ஃபைன் பண்ணும் ரைட்டுங்களா. ஸோ அப்போ டேம்பிங்கோட இருக்கும்போது அந்த ஒமேகா என் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம் ரைட்டுங்களா. ஸோ இப்போ நமக்கு கேயும் தெரியும் மாசும் தெரியுமா. ஸோ அப்போ கே வந்து நமக்கு என்னது கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. நியூட்டனில் நம்ம எழுதும்போது 30 × 10⁻³ எழுதிக்கிறோம் ரைட்டுங்களா. அதே மாதிரி மாஸோட வேல்யூ 50 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 24.494 ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்றது கிடைக்கும் ரைட்டுங்களா. 24.494 ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்றது கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒமேகா டி அப்படின்ற ஈக்குவேஷன் நம்ம டேரக்டாக அப்படி சால்வ் பண்ணிடலாம் ரைட்டுங்களா. 24.494 into root of 1 minus 0.2 square ரைட்டுங்களா. ஸோ இது நீங்கள் ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 23.99 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரவுண்ட் வேல்யூ நம்ம எடுக்கும்போது 24 ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்றது கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஒமேகா டி அப்படின்றது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது அப்படின்னா 24 ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்குது ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ 8th கொஸ்டின் ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க 9th ஒன். நார்மல் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஃப்ரீ வைப்ரேஷன் ஆஃப் த பேரலல் பெண்டுலம் இஸ் கிவன் அஸ் வாட் ஈக்குவேஷன் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ ஒரு நார்மல் ஃப்ரீக்வன்சி ஃபார் வைப்ரேஷன் ஆஃப் பேரலல் பெண்டுலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூட் ஆஃப் ஜி பை எல் பிளஸ் 2k பை எம் இருக்கும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ரூட் ஆஃப் ஜி பை எல் பிளஸ் 2k பை எம் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 10th கொஸ்டின். அட் a certain speed revolving shaft tend to vibrate violently in transverse direction. The speed is known as what speed அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ ஒரு சர்டைன் ஸ்பீட்ல ரிவால்விங் ஸ்பாட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வயலண்டா நமக்கு என்ன ஆகுது வைப்ரேட் ஆகுது ஓகேவா. ஸோ எந்த டைரக்ஷன்ல அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல வயலண்டா வந்து வைப்ரேட் ஆகும். அந்த ஸ்பீட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஸ்பீட்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா வேர்லிங் ஸ்பீட்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா வைப்பிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டுங்களா. ஸோ மூணுமே சேம் தான். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆர் வேர்லிங் ஸ்பீட் ஆர் வைப்பிங் ஸ்பீட்னு சொல்லலாம் ஓகேவா. So next one பாருங்க 11th question. A mechanical system exhibits critical damping. Which of the following best describes the time it takes for the system to return to equilibrium after being displaced அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் வித்வுட் ஆசிலேட்டிங் அப்படின்றது ரைட்டுங்களா. ஸோ மெக்கானிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் ஆசிலேட் ஆகாம வரக்கூடியது நமக்கு என்ன இருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறதா இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 12th கொஸ்டின் பாருங்க. A single degree of freedom system with a damping ratio of 0.05 is subjected to forced vibration at a frequency that is 1.5 times its natural frequency. If the system's natural frequency is 10 Hz,
வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இங்கே நமக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 ஹெர்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. அண்ட் தென் டேம்பிங் ரேஷியோ சீட்டா வந்து 0.05 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ அதுவும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் வந்து 1.5 டைம்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ 1.5 into 10 அப்படின்றது நம்ம போட்டோம் அப்படின்னா 15 அப்படின்றது கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 13th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஃபார் லாக்ராஞ்சிஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ லாக்ராஞ்சிஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியட் ஃபோர்ஸஸ் லெஸ் ரெடிலி அவைலபிளா இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ லாக்ராஞ்சிஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியட் ஃபோர்ஸஸ் லெஸ் ரெடிலி அவைலபிளா இருக்கும். ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 14th கொஸ்டின் பாருங்க, ஃபார் எ லைட்லி டேம்டு வைப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிங் ஸ்டெடி ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் the phase lag of displacement with respect to force at resonance அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ ரிசோனன்ஸை பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன்ல நமக்கு எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியா இருக்கும் ரைட்டுங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ ஃபார் எ லைட்லி டேம்டு வைப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிங் ஸ்டெடி ஃபோர்ஸ் வைப்ரேஷன் த ஃபேஸ் லேக் ஆஃப் டிஸ்பிளேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோர்ஸ் ஃபேஸ் லேக் அப்படின்றது நமக்கு எவ்வளோ டிஸ்பிளேஷன் கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 15th கொஸ்டின், which of the following is the correct expression for natural frequency of free longitudinal vibration கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா longitudinal vibration அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ longitudinal vibration பொறுத்த வரைக்கும் என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா Fn is equal to 1/2 by root of s by m இருக்கும். ஆப்ஷன் பி ரைட்டுங்களா. ஸோ longitudinal vibration பொறுத்த வரைக்கும் Fn is equal to 1/2 by root of s by m ஓகேங்களா. இதே இது நமக்கு டார்ஷனல் வைப்ரேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ அப்போ Fn is equal to 1/2 by root of q by i அப்படின்றது கிடைக்கும் ரைட்டுங்களா. ரூட் ஆஃப் q by i அப்படின்றது நமக்கு இருக்கும் ஓகேங்களா. இங்கே நமக்கு லாங்கிடியூடல் கேட்டிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் நமக்கு டார்ஷனல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா q by அப்படி i அப்படின்றது நமக்கு சேஞ்ச் ஆகும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 16th கொஸ்டின் பாருங்க, இன் அன் அண்டர் டேம்டு வைப்ரேஷன் சிஸ்டம் லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் இஸ் given by வாட் ஈக்குவேஷன் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் இந்த அண்டர் டேம்டு சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் டெல் இஸ் ஈக்குவல் டு 2 pi சீட்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர் அப்படின்றது வரும் ரைட்டுங்களா. டெல் இஸ் ஈக்குவல் டு 2 pi சீட்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் சீட்டா ஸ்கொயர் அப்படின்றது வரும் ஓகேவா. இதே இது நமக்கு டேம்பிங் ஃபேக்டர் அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா சீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல் டிவைடட் பை ரூட் ஆஃப் 4 pi ஸ்கொயர் பிளஸ் டெல் ஸ்கொயர் ஆர் ஓகேவா. டேம்பிங் ஃபேக்டர்னு கேட்டாங்க அப்படின்னா டெல் இஸ் ஈக்குவல் டு theta is equal to del divided by root of 4 pi square plus del square அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேவா. 16th question ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 17th கொஸ்டின் போகலாம். 17th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டேம்பிங் ஃபோர்ஸ் per unit velocity is known as what அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ டேம்பிங் ஃபோர்ஸ் per unit velocity is known as damping coefficient ரைட்டுங்களா. damping force per unit velocity அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா damping coefficient சொல்லுவோம். at the same time damping ratio னா என்ன சொல்றோம் அப்படின்னா actual damping coefficient to the critical damping coefficient. இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா damping ratio னு சொல்லுவோம் ரைட்டுங்களா. ஸோ 17th ஒன் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ 18th ஒன் பார்க்கலாம். 18th நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, whirling speed of a shaft coincide with the natural frequency of its என்ன டைப் ஆஃப் வைப்ரேஷன். இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அப்படிதானே. வைப்ரேட்டர் நமக்கு என்ன ஆகும், வயலண்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். ஸோ அது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம், வைர்லிங் ஸ்பீடு இல்லை அப்படின்னா வைப்பிங் ஸ்பீடு இல்லை அப்படின்னா கிரிட்டிக்கல் ஸ்பீட் அப்படின்றது பார்த்தோம். அது நமக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ல ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ 18th கொஸ்டின் என்ன டைப் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 19th ஒன், இன் விஸ்கஸ் டேம்பிங் த டேம்பிங் ஃபோர்ஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் வைப்ரேட்டிங் பாடி ப்ரொபோஷனல் டு இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா ஸ்கொயர் ஆஃபா இல்லை கியூப் ஆஃபான்னு கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. So viscous damping பொறுத்த வரைக்கும் the damping force is proportional to the velocity of vibrating body ஆகும் ரைட்டுங்களா. So viscous damping பொறுத்த வரைக்கும் the damping force வந்து proportional to the velocity of vibrating body ரைட்டுங்களா. So dampingனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைப்ரேஷனல் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஜுவலா நம்ம என்ன பண்ணுவோம் ஹீட் எனர்ஜியாவோ இல்லைன்னா சவுண்ட் எனர்ஜியாவோ நம்ம என்ன பண்ணுவோம் கன்வெர்ட் பண்ணுவோம் ரைட்டுங்களா. வைப்ரேட் எனர்ஜியை வந்து கிராஜுவலா ஹீட் எனர்ஜியாவோ இல்லை அப்படின்னா சவுண்ட் எனர்ஜியாவோ கன்வெர்ட் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டேம்பிங் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 20th கொஸ்டின் பாருங்க, இன் அண்டர் டேம்டு வைப்ரேட்டிங் சிஸ்டம் த ஆம்பிளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு டைம் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ டிகிரிஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, லீனியர் இருக்குமா, எக்ஸ்போனன்ஷியலா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அண்டர் டேம்டு வைப்ரேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பிளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிகிரிஸ் ஆகும். அட் த சேம் டைம் எக்ஸ்போனன்ஷியலா இருக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா.
டிக்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். ஓகேவா? ஸோ 21 ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 21st கொஸ்டின் பாருங்க. த டார்ஷனல் வைப்ரேஷன் frequency of a shaft with n oscillating masses will be என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ 21st கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி n minus 1 இருக்கும். ரைட்டுங்களா? the torsional vibrating frequency of a shaft with n oscillating masses will be n minus 1 அப்படின்றது கரெக்டான ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின் பாருங்க. நேச்சுரல் frequency of transverse vibration of shaft carrying a load at the center of span is what அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 0.4987 டிவைடட் பை √2 del ஹெட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? 1/2 √g del அப்படின்றது பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ இதில் ஜியோட வேல்யூ 9.81 நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு 0.4987 டிவைடட் பை √10 ஹெட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? So next 23rd question பாருங்க. The accurate method of finding the natural frequency of transverse vibration of a system of several loads attached to same shaft. Okay, so accurate method என்ன அப்படின்றது கேட்காங்க. So accurate method பொறுத்தவரைக்கும் it's a energy method இருக்கும். ரைட்டுங்களா? இது டங்கர்லி மெத்தட் and then ஸ்டோலா மெத்தட், ஹால்சார்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் மெத்தட்ஸா தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஹால்சார்ஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு அக்யூரேட் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் எனர்ஜி மெத்தட் அப்படின்றதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 23rd ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பாருங்க. இன் ஏ டேம்டு வைப்ரேஷன் சிஸ்டம் த டேம்பிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ டேம்பிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி வெலாசிட்டி. ரைட்டுங்களா? டேம்டு வைப்ரேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டேம்பிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி வெலாசிட்டியா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ 24th ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 25th கொஸ்டின். A cantilever beam of cross-section area A, moment of inertia T and length L is having natural frequency W1. If the beam is accidentally broken into two halves, the natural frequency of the remaining cantilever beam W2 will be such that என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஒரு cantilever beam ரெண்டு ஹாஃபாக நமக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கும்போது அதனுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னவா மாறும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, L1 அப்படின்றது நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, L அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? L1 அப்படின்றது L அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகுது, செகண்ட்ல இருந்து நமக்கு என்ன ஆகுது, L2 அப்படின்றது நமக்கு L1ல பாதி ஆகுது. அப்படிதானே? L1 டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஒமேகா, தட் மீன்ஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் நமக்கு என்ன படிச்சிருப்போம், K டிவைடட் பை M அப்படின்றது பார்த்துருப்போம். ரைட்டுங்களா? இல்லைன்னா நம்ம எடுத்துக்கலாம் √g/del எழுதிக்கலாமா, √g/del அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதில் நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டெல். ஓகேவா? ஸோ டெல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா BL³ டிவைடட் பை 3EI கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஒரு கேண்டிலிவர் பீமை பொறுத்த வரைக்கும் டெல் டிஃப்ளெக்ஷன் அப்படின்றது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா PL³ டிவைடட் பை 3EI அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதே நமக்கு ஒமேகா வந்து நம்ம என்ன பார்த்தோம், G/del அப்படின்றது பார்த்தோமா. ரைட்டுங்களா? ஸோ இந்த டெல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சேஞ்ச் ஆகும், ஸோ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா √3EIG டிவைடட் பை PL³ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் நமக்கு W இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/L³ இருக்குது. அப்படிதானே? √1/L³ இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ ஒமேகா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √1/L³ இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நமக்கு இதில் நமக்கு ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் அண்ட் ஃபைனல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒமேகா2 டிவைட் பை ஒமேகா1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா √L1³ டிவைட் பை L2³ அப்படின்றது கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு L1³ அப்படின்றது என்னதான் L³ தான். ரைட்டா? ஸோ அதே மாதிரி L2 வந்து நமக்கு L1/L2 போடுமா, L1/2 தி ஹோல் கியூப் அப்படின்றது போடும். ரைட்டுங்களா? ஸோ இது நமக்கு ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது 2√2 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்னது அதிகமாக இருக்குது, ஒமேகா2 இஸ் கிரேட்டர் தென் ஒமேகா1 தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஒமேகா2 இஸ் கிரேட்டர் தென் ஒமேகா1 இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் பாருங்க. the whirling speed of a rotating shaft depends on என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ ஒரு ரொட்டேட்டிங் ஷாஃப்டோடைய whirling ஸ்பீட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸை பேஸ் பண்ணி இருக்கும். ரைட்டுங்களா? ஆப்ஷன் ஏ மாஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 27th கொஸ்டின். த கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரைட்டுங்களா? கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ், ஸ்டிஃப்னஸ் அண்ட் எசன்ட்ரிசிட்டி ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் த ரொட்டேட்டிங் ஷாஃப்டா இருக்கும். ரைட்டுங்களா? ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? டிபெண்ட் ஆன் மாஸ், ஸ்டிஃப்னஸ் அண்ட் எசன்ட்ரிசிட்டி ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் தட் ரொட்டேட்டிங் ஷாஃப்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது தான் கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேட்டிங் ஷாஃப்டா இருக்கும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 28th கொஸ்டின் whirling of a shaft occurs when the natural frequency of transverse vibration என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ மேட்சஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் ரைட்டுங்களா. ஸோ whirling ஸ்பீட் ஆஃப் நமக்கு எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் எந்த வைப்ரேஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனில் இருக்கும்னு பார்த்தோம். ஓகேவா. ஸோ அப்போ எப்போ நமக்கு அக்கர் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு என்ன ஆகும் ரொட்டேட்டிங் ஷாஃப்டோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த whirling ஸ்பீட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து ரொட்டேட்டிங் ஷாஃப்டோடைய ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும். ஓகேவா. ஸோ மேட்சஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ரைட்டா. 28th வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 29th கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேராமீட்டர்ஸ் ஹாஸ் ஹையர் வேல்யூ டியூரிங் whirling ஆஃப் அ ஷாஃப்ட். ஓகேவா. ஸோ ஒரு whirling ஸ்பீடில் வந்து நமக்கு எந்த பேராமீட்டர் வந்து அதிகமான வேல்யூவாக இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இங்கே நமக்கு அதிகமான வேல்யூ கொடுக்கக்கூடியது whirling ஸ்பீடில் வந்து ஆம்ப்ளிடியூட் ரைட்டுங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 30th கொஸ்டின் த whirling ஸ்பீட் ஆஃப் அ ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் இஸ் தி சேம் ஆஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஷாஃப்ட் இன் என்ன வைப்ரேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ நேச்சுரல் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 31st கொஸ்டின் critical speed of the shaft is affected by what அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ critical speed of shaft is affected by ஸோ critical speedல நம்ம என்ன பார்த்துருப்போம் ஒமேகா n is equal to root of k by m அப்படின்னு போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன போடலாம் root of g by del அப்படின்றது போடலாம் இல்லைங்களா. ஸோ இதில் del அப்படின்றது நமக்கு என்ன ஈக்குவேஷனாக இருக்கும் pl cube divided by 48 ei இருக்கும். ஓகே தானே. ஸோ இதில் அதே மாதிரி ஐயோட வேல்யூ நமக்கு ஒரு ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு என்ன கிடைக்கும் pi d power 4 divided by 64 கிடைக்குமா. இங்கே இப்போ நமக்கு டயாமீட்டர் இருக்குது, இங்கே நமக்கு என்ன இருக்குது ஒரு லென்த் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ அப்போ கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் ஷாஃப்ட் இஸ் அஃபெக்டட் பை டயாமீட்டர் அண்ட் ஸ்பேன் ஆஃப் ஷாஃப்ட். ஸ்பேன் அப்படின்னா நம்ம லென்த்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஓகே. ஸோ நம்ம 32nd கொஸ்டின் பார்க்கலாம். whirling ஸ்பீட் ஆஃப் அ ஷாஃப்ட் கோயின்சைட் வித் தி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் என்ன டைப் ஆஃப் வைப்ரேஷன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணலாம். 33rd கொஸ்டின் பாருங்க. A mechanical system exhibits critical damping. Which of the following best describes the time it takes for the system to return to equilibrium after being displaced? ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ மெக்கானிக்கல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டேம்பிங் அப்படின்ற கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் வித்தவுட் ஆசல்லேட்டிங் அப்படின்றது பார்த்தோம் இல்லைங்களா. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டா. ஸோ 34th கொஸ்டின் பாருங்க. இன் வைப்ரேஷன் ஐசோலேஷன் இஃப் ஒமேகா பை ஒமேகா என் இஸ் லெஸ் தென் √2 then the transmissibility will be what அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இது வந்து √2 வரும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஒமேகா பை ஒமேகா என் இஸ் லெஸ் தென் √2 இருந்து அப்படின்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி நமக்கு என்ன இருக்கும் கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஓகேவா. அதே இது ஒமேகா பை ஒமேகா என் அப்படின்றது கிரேட்டர் தென் √2 இருந்து அப்படின்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி வந்து நமக்கு என்ன கிடைக்கும் லெஸ் தென் 1 கிடைக்கும் ரைட்டுங்களா. அதே ஒமேகா பை ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு √2 இருந்து அப்படின்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டியும் நமக்கு ஈக்குவல் டு 1 கிடைக்கும் ரைட்டுங்களா. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வைப்ரேஷன் ஐசோலேஷன் ஒமேகா பை ஒமேகா என் இஸ் லெஸ் தென் √2 இருக்குது. அப்போ லெஸ் தென் √2 இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும் டிரான்ஸ்மிசிபிலிட்டி வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் 35th கொஸ்டின் பாருங்க. ஃபார் எஃபெக்டிவ் வைப்ரேஷன் ஐசோலேஷன் த ஃப்ரீக்வன்சி ரேஷியோ ஒமேகா என் பை ஒமேகா மஸ்ட் பி. ஓகேவா. ஸோ எஃபெக்டிவ் வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒமேகா என் பை ஒமேகா அப்படின்றது நமக்கு என்ன ரேஷியோல இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் 1 பை √2 இருக்கும். ஓகே. ஸோ எஃபெக்டிவ் வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒமேகா பை ஒமேகா என் அப்படின்றது நமக்கு லெஸ் தென் 1 பை √2 இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ 35th ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் 36th கொஸ்டின் பாருங்க. இந்த வைப்ரேஷன் ஐசோலேஷன் சிஸ்டம் டிரான்ஸ்மிசிபிலிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட் அப்படின்றது கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ வைப்ரேஷன் ஐசோலேஷன் சிஸ்டத்தில் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்றது நம்ம என்னவும் சொல்லலாம் அப்படின்னா ஐசோலேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டுங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஐசோலேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ 37th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ ஃப்ரீ வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஆசிலேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா. ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ மீன்ஸ் ஆசிலேஷன் அரேஷன் பை தி இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வைப்ரேஷனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பெல் அண்ட் ஒரு மெஷின் டூல் எடுத்துக்கிற பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே வந்து ஃபோர்ஸ் வைப்ரேஷன்ல வரும் ரைட்டுங்களா. ஸோ ஒரு சிம்பிள் பெண்டுலம் தான் நமக்கு ஃப்ரீ வைப்ரேஷன்ல வரும். ஓகே. So next பாருங்க 38th question. Normal frequency for free vibration of parallel pendulum is given as what equation? Already நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. So root of g by l plus 2k by m அப்படின்றது ரைட்டா. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 39th கொஸ்டின் பாருங்க. At a certain speed, revolving shaft tend to vibrate violently in transverse direction. This speed is known as என்ன ஸ்பீட் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ கிரிட்டிக்கல் ஸ்பீட் சொல்லலாம், இல்லை whirling ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா வைப்பிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா.
So 40th question பாருங்க. In a single degree damped vibration system, a suspended mass of 5 kg makes 21 oscillation in 11 seconds. The stiffness of the spring will be என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இங்க நமக்கு என்ன ஆசிலேஷன்ல 21 ஆசிலேஷன் வந்து 11 செகண்ட்ல. ரைட்டுங்களா? அப்ப எனக்கு ஒரு ஆசிலேஷன் ஆவறதுக்கு எவ்வளவு செகண்ட் அப்படினு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாமா? சோ அப்ப டைம் ஃபார் 1 oscillation is equal to 11 divided by 21. ரைட்டுங்களா? அப்ப 0.5238 அப்படிங்கிறது கிடைக்குமா? So அப்போ நமக்கு ஒமேகா டி அப்படின்றது நமக்கு ஈக்குவேஷன் பார்த்துப்போம் இல்லைங்களா? ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 2 பை டி. ரைட்டுங்களா? இது நம்ம அப்படியே டேரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ டைம் வந்து நம்ம 0.5238 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஃபைனல் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ரேடியன் பெர் 12 ரேடியன் பெர் செகண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ரைட்டுங்களா? இதுல நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம்? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்ம ஒமேகா என் அப்படின்றது ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் கே பை எம். ஓகேங்களா? ஸோ அப்போ கே இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு போட்டுக்கலாம்? எம் ஒமேகா ஸ்கொயர் என் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இல்லைங்களா? ஸோ இதுல இருந்து நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கேயோட வேல்யூ நம்ம டேரக்டா அப்படி ஃபைன் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? ஸோ அப்போ கே இஸ் ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ மாஸோட வேல்யூ 5 இன்டூ 12 ஸ்கொயரா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபைனலாக நமக்கு சால்வ் பண்ணும்போது 720 நியூட்டன் பெர் மீட்டர் கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் பாருங்க நியூட்டன் பெர் எம்எம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 0.72 நியூட்டன் பெர் எம்எம் அப்படின்றது கிடைக்கும். ரைட்டுங்களா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் 41 கொஸ்டின் பாருங்க. When there is a reduction in the amplitude for every cycle of vibration, then the body is said to be in what அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஒவ்வொரு ஆம்பிளிட்யூட் ஆஃப் வைப்ரேஷன்லையும் சம் ரிடக்ஷன்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பாடியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ 41st கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேம்டு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ வைப்ரேஷன்ல டிடெக்ஷன் ஆகும்போது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேம்டு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இங்கே நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இல்லைங்களா? ஃப்ரீ வைப்ரேஷன், ஃபோர்ஸ்டு டேம்டு வைப்ரேஷன், ஃபோர்ஸ்டு ஃப்ரீ டேம்டு வைப்ரேஷன், அட் த சேம் டைம் ஃபோர்ஸ்டு டேம்டு வைப்ரேஷன். ரைட்டுங்களா? ஸோ அந்த 3க்கான ஈக்குவேஷன் நான் இங்கே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ஃப்ரீ வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா mx டபுள் டாட் பிளஸ் kx இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ரைட்டுங்களா? ஃப்ரீ வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் mx டபுள் டாட் பிளஸ் kx ஈக்குவல் டு 0வா இருக்கும். ரைட்டுங்களா? அதே இது ஃப்ரீ டேம்டு வைப்ரேஷன். ஓகேங்களா? ஃப்ரீ டேம்டு வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னா mx டபுள் டாட் பிளஸ் cx பிளஸ் kx ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இது வந்து ஃப்ரீ டேம்டு வைப்ரேஷனுக்கான ஈக்குவேஷன். ஓகேவா? இதே இது நமக்கு ஃபோர்ஸ்டு டேம்டு வைப்ரேஷனுக்கான ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா mx டபுள் டாட் பிளஸ் cx பிளஸ் kx ஈக்குவல் டு f0 sin ஒமேகா tr. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படி நமக்கு டைரக்டா வந்து கொஸ்டின்ல கேட்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த 3 ஈக்குவேஷனும் கிளியர் கட்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 42nd கொஸ்டின். The damping force is constant in magnitude but opposite direction to that of motion vibrating bodies in case of என்ன damping அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ damping force வந்து கான்ஸ்டன்ட் இன் மேக்னிட்யூடா இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும்போது. ஓகேவா? ஸோ அது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கூலும் damping அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 43rd கொஸ்டின். 43rd பாருங்க critical damping is what அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ critical damping பொறுத்த வரைக்கும் smallest amount of damping for which number of oscillation occurs in free vibration. ரைட்டுங்களா? ஸோ அதான் நம்ம சொல்ல அப்படின்னா critical damping அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ 43rd ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ critical damping is the smallest amount of damping for which no oscillation occurs in free vibration. ரைட்டுங்களா? ஸோ ஃப்ரீ வைப்ரேஷன்ல எந்த ஒரு ஆசிலேஷனுமே இல்லாம ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேம்பிங் கொடுக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கிரிட்டிக்கல் டேம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So next 44th question பாருங்க. Under logarithmic decrement the amplitude of successive vibration are what அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? So logarithmic decrement பொறுத்த வரைக்கும் amplitude of successive vibration will be என்ன ஆகும்? geometric progression இருக்கும். ரைட்டுங்களா? in geometric progression. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? So next பாருங்க 45th question. A mechanical system exhibits critical damping. Which of the following best describes the time it takes for the system to return to equilibrium after being displaced? Already நம்ம பார்த்திருந்தோம் shortest possible time without oscillating அப்படின்றது. ரைட்டுங்களா? So 46th question பாருங்க. A quick return motion mechanism used in shaper. ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏன் யூஸ் பண்றோம்? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா? ஷேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஓகேவா? ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் வந்து நமக்கு என்ன ஆகும்? கட் பண்ணும். ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து எந்த ஒரு மெட்டீரியலுமே ரிமூவ் பண்ணாது. அதனால நமக்கு என்ன இருக்கும்? ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் டி கம்ப்ளீட் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் as quickly possible. அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் அப்படின்றது நம்ம ஷேப்பர்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 47th கொஸ்டின். A pair is known as a kinematic pair if the relative motion between links of pair is what அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ 47th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்
ஆப்ஷன் ஏ கம்ப்ளீட்லி ஆர் சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட் பேர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ 48th கொஸ்டின் பாருங்க. when two elements of pair are in line contact the pair is known as. ரைட்டுங்களா? ஸோ லைன் கான்டாக்ட்ல இருக்கும்போது அந்த பேரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஒரு லைன் கான்டாக்ட் சொல்லலாம், இல்லை அப்படின்னா பாயிண்ட் கான்டாக்ட் சொல்லலாம். ஓகேவா? லைன் சொல்லலாம், இல்லை அப்படின்னா பாயிண்ட் கான்டாக்டா இருக்கும்போது அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹையர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ லோயர் பேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் கான்டாக்டா இருக்கும், இல்லை அப்படின்னா ஏரியா கான்டாக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லோயர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 48 ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 49th கொஸ்டின் ஒர்க் ஷாப் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் அப்ரோச். ஓகேவா? ஆப்ஷன் சி குரூப் அப்ரோச்சா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 50th கொஸ்டின் a rigid body in space has n degrees of freedom when n அப்படின்றது நமக்கு என்ன இருக்கும் 6 சரிங்களா. ஆப்ஷன் சி 3 வந்து ரொட்டேஷன்ல இருக்கும், அட் த சேம் டைம் 3 degrees of freedom வந்து டிரான்ஸ்லேஷன்ல கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு ரிஜிட் பாடி இன் ஸ்பேஸ் பொறுத்திருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தோம்னா 6 அப்படின்றது கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதோட நம்ம இந்த டிஸ்கஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டிஸ்கஷன் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே.